வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா, வானிலை மாறும் அல்லது மாறாதா, அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப் போகிறோம். நீங்களும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், வேலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், தர்மபுரி, கரூர், திருவண்ணாமலை, இராமேஸ்வரம், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, நாமக்கல், நீலகிரி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், அரியலூர், தேனி, திருச்சி, பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், திருப்பூர், திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம், நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். தமிழகத்தில் வானிலை இப்போது மிகப்பெரிய திருப்பத்தை எடுத்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்வரை கொதித்தெரித்த வெயில் மக்களை வெளியே வர முடியாத அளவுக்கு வாட்டி வந்த நிலையில் தற்போது திடீரென பல மாவட்டங்களில் மழை எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக இன்று மாலை 4 மணி வரை 11 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வந்துள்ள தகவல் மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க மாவட்டத்திலும் மழை வருமா என்ற கேள்வியுடன் மக்கள் தொடர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவலின்படி மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை உருவாகும் சூழல் தற்போது மிகவும் வலுவாக உள்ளது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இப்போ ஒரு விஷயம் தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கடந்த வாரம் வரை வெயில் சதமடித்த மாவட்டங்களிலேயே இப்போ திடீர் மழை எச்சரிக்கை எப்படி வந்தது என்பதுதான் அது. இதை கேட்ட பலரும் வானிலை திடீரென மாறும் வேகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு வருகின்றனர். காரணம், சில பகுதிகளில் வானம் திடீரென கருமையாக மாறி குளிர்ச்சியான காற்று வீச ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு வடக்கு திசையில் நகர்ந்து வருவதால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மழை வாய்ப்பு தொடர்ந்து இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் மழை பரவல் அதிகமாக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கோவை மலைப்பகுதிகளும் தேனி மாவட்டங்களிலும் அடுத்தடுத்த நாட்களில் கனமழை உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மலைப்பகுதிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இங்கதான் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. வானிலை ஆய்வாளர்கள் கூறுவதுபடி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி மேலும் வலுப்பெற்றால் தமிழ்நாட்டில் மழை பரவல் இன்னும் அதிகரிக்கக்கூடும். அதாவது சில மாவட்டங்களில் தொடர்ந்து இரவு நேர மழை உருவாகும் வாய்ப்பும் இருக்கிறது. இதை கேட்ட மக்கள் இது பருவமழைக்கு முன்னோட்டமா என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தென்மேற்கு பருவமழையும் இந்த ஆண்டு வழக்கத்தை விட முன்னதாகவே தொடங்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் அடுத்த சில நாட்களிலேயே பருவமழை தொடங்கும் சூழல் உருவாகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் தாக்கம் தமிழகத்திலும் மெதுவாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்துவிட்டது. கடந்த சில நாட்களாக பல இடங்களில் மழை பெய்து வெப்பம் குறைந்துள்ளது. பகலில் வெயில் இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் திடீரென மழை பெய்யும் நிலை உருவாகியுள்ளதால் மக்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்களை கவனித்து வருகின்றனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் தஞ்சை மாவட்டங்களிலும் மதியம் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் லேசான மழை பெய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு விஷயம் மட்டும் இப்போ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் இந்த மழை அமைப்பு இன்னும் வலுப்பற்றால் சில மாவட்டங்களில் கத்திரி வெயில் தாக்கம் முழுமையாக குறைந்துவிடுமா என்ற கேள்விதான் அது. காரணம், சில நாட்களுக்கு முன் வெப்பத்தால் மக்கள் தவித்த பகுதிகளில் இப்போது குளிர்ச்சியான காற்று வீச ஆரம்பித்திருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தி வைத்திருக்கிறது.
மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தென்காசி பகுதிகளிலும் மேகமூட்டம் அதிகரித்து வருகிறது. சில இடங்களில் திடீர் மழை தொடங்கும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை உருவாகலாம் என்பதால் மக்கள் வெளியே செல்லும்போது கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீங்க இப்போ இந்த தகவலை முழுசாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அடுத்த சில மணி நேரங்களில் எந்த மாவட்டத்தில் மிக அதிக மழை பெய்யும், எங்க கனமழை எச்சரிக்கை வரக்கூடும், எந்த பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதையும் தொடர்ந்து அப்டேட்டாக சொல்லப் போகிறோம். அதனால இந்த வீடியோவுக்கு உடனே லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்க. இல்லனா அடுத்த மிக முக்கியமான வானிலை அப்டேட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது தமிழகத்தில் தற்போது உருவாகியுள்ள வானிலை நிலை மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி, முன்னதாக தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மற்றும் தொடர்ந்து அதிகரிக்கும் மேகமூட்டம் ஆகியவை அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் மழை வாய்ப்பை மிகவும் வலுப்படுத்தியுள்ளன. பகலில் வெயிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழையும் என்ற வானிலை நிலை தொடர்ந்து நீடிக்கக்கூடும் என்பதால் மக்கள் தொடர்ந்து வானிலை தகவல்களை கவனமாக பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமாகியுள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் வானிலை சூழல் நாளுக்கு நாள் மேலும் பரபரப்பாக மாறி வருகிறது. ஒரு பக்கம் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி வலுப்பெற்று வருகிறது. இன்னொரு பக்கம் தென்மேற்கு பருவமழையும் இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கும் சிக்னல்கள் வெளியாகியுள்ளன. இந்த இரண்டு பெரிய வானிலை மாற்றங்களும் சேர்ந்து தமிழகத்தின் பல மாவட்டங்களில் திடீர் மழை மற்றும் கனமழை சூழலை உருவாக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்து வருகின்றனர். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தற்போது மேகமூட்டம் மிகவும் அதிகரித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை மேகங்கள் தொடர்ந்து திரண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில இடங்களில் ஏற்கனவே லேசான மழை தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த மழை அடுத்த சில மணி நேரங்களில் பலமாக மாறும் கூடும் என்ற அச்சமும் உருவாகியுள்ளது. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக மாலை நேரங்களில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழை உருவாகலாம் என்பதால் மக்கள் வெளியே செல்லும்போது கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்போ தமிழக மக்களை மிகவும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கும் விஷயம் என்னன்னா, வெயில் இன்னும் முழுமையாக குறையாத நேரத்திலேயே எப்படி இவ்வளவு பெரிய மழை அமைப்பு உருவாகுது என்பதுதான் அது. இதை பற்றி சமூக வலைதளங்களில் மக்கள் வேகமாக விவாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம், சில மாவட்டங்களில் பகலில் கடும் வெயிலும் இரவில் திடீர் மழையும் ஒரே நேரத்தில் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி தற்போது வடக்கு திசையில் நகர்ந்து வருவதால் அதன் தாக்கம் தமிழகத்தின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பரவல் மேலும் அதிகரிக்கக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை மலைப்பகுதிகளும் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் அடுத்தடுத்த நாட்களில் இடியுடன் கூடிய மழை உருவாகக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சில இடங்களில் குறுகிய நேரத்தில் பலத்த மழை பெய்து சாலைகளில் நீர் தேங்கும் சூழலும் உருவாகலாம். இதனால் மலைப்பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இங்கதான் இன்னொரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு. வானிலை ஆய்வாளர்கள் சிலர் கூறுவதுபடி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி மேலும் வலுப்பெற்றால் தமிழ்நாட்டில் மழை பரவல் இன்னும் அதிகரிக்கக்கூடும். அதாவது சில மாவட்டங்களில் தொடர்ந்து இரவு நேர மழை உருவாகும் வாய்ப்பும் இருக்கிறது. இதை கேட்ட மக்கள் இது பருவமழைக்கு முன்னோட்டமா என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளிலும் தற்போது லேசான மழை வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் பகுதிகளில் மாலை நேரங்களில் மேகமூட்டம் அதிகரித்து குளிர்ச்சியான காற்று வீசக்கூடும் என சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யும் வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் ஈரோடு மற்றும் வெள்ளூர் போன்ற மாவட்டங்களில் இன்னும் வெப்பத்தின் தாக்கம் முழுமையாக குறையவில்லை. பகல் நேரங்களில் மக்கள் கடும் வெப்பத்தால் அவதிப்பட்டு வருகின்றனர். ஆனால் இந்த மாவட்டங்களிலும் மாலை நேரங்களில் மேகங்கள் திரண்டு மழை வாய்ப்பு உருவாகலாம் என்று கூறப்படுகிறது. தென்காசி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு தொடர்ந்து அதிகமாக இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்பதால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு விஷயம் மட்டும் இப்போ இணையத்தில் மிக வேகமாக வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் இந்த மழை அமைப்பு இன்னும் வலுப்பெற்றால் சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கும் அளவுக்கு கனமழை வருமா என்ற கேள்விதான் அது. காரணம், வானிலை மாறும் வேகம் தற்போது அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவசாயிகளும் தற்போது இந்த மழையை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்தால் நிலங்களுக்கு நல்ல ஈரப்பதம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று வீசும் வாய்ப்பிருப்பதால் விவசாய நிலங்களில் வேலை செய்யும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீங்க இப்போ இந்த தகவலை முழுசாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அடுத்த சில மணி நேரங்களில் எந்த மாவட்டத்தில் மிக அதிக மழை பெய்யும், எங்க கனமழை எச்சரிக்கை வரக்கூடும், எந்த பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதையும் தொடர்ந்து அப்டேட்டாக சொல்லப் போகிறோம். அதனால இந்த வீடியோவுக்கு உடனே லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்க. இல்லனா அடுத்த மிக முக்கியமான வானிலை அப்டேட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது தமிழகத்தில் தற்போது உருவாகியுள்ள வானிலை நிலை மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி, முன்னதாக தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மற்றும் தொடர்ந்து அதிகரிக்கும் மேகமூட்டம் ஆகியவை அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் மழை வாய்ப்பை மிகவும் வலுப்படுத்தியுள்ளன. பகலில் வெயிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழையும் என்ற வானிலை நிலை தொடர்ந்து நீடிக்கக்கூடும் என்பதால் மக்கள் தொடர்ந்து வானிலை தகவல்களை கவனமாக பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமாகியுள்ளது.